அடுத்தபடியாக கே சுரேஷ் முயற்சி திருவினையாக்கும் என்ற தளத்தில் பேச வருகிறார். சோலை அண்ணங்கோடு திண்ணையிலே நான் தோழினை ஊன்றி இருக்கையிலே சேலை நிகழ்த்த விழியுடையார் எங்கள் செந்தமிழ் பத்தி நீ வந்து விட்டார். சோலை எல்லாம் ஒளி வானம் எல்லாம் அந்த தோகையை கூட்டமெல்லாம் அளித்தது போல இன்பத்தாய் வந்து விட்டால் தமிழ்தாய் என தொட்டுவிட்டார் என்று தமிழை முதலில் வணங்குகிறேன். மீன்களுக்கிடையே ஒளிவிட்டு திகழும் தந்திரனை போல என்றிருக்கு நீ விழா தலைவர்களே. அறியாமை என்னும் இறைவனுக்கு அறிவு என்னும் மொழியை புகட்டும் ஆகிய பெருந்தவர்களே மற்றும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளர்களே, மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் நான் உங்களுக்கு நடப்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் முயற்சி திருவினையாக்கும். முயற்சி என்பது மலையின் உச்சி வரை செல்லக்கூடியதாகும். மலையின் உச்சிக்கு செல்லாமல் மாணிக்கத்தை பெற முடியாது. மரத்தின் உயரத்திற்கு செல்லாமல் கனியை வரிக்க முடியாது. வானத்தின் இலாக்களை கால் வைத்தார் ஆம்தான் அதனை பூமியில் இருந்து தேடியுள்ளேன். நான் ஒவ்வொருவரும் பல செயல்கள் செய்கின்றோம். அவ்வாறு செய்யும் போது பல தடைகளும் இடையூறுகளும் துன்பங்களும் ஏற்படுகின்றன. அவற்றை உணர்ந்தறிந்துவிட்டு நாம் இறங்கிய செயலை செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வெளிப்படுவதே முயற்சியாகும். முயற்சி இல்லா மன்னர்கள் முயற்சி இல்லா நண்புழுக்கள் ஆய்வாய்வின்மை. தன்னை தமிழுக்கு வந்த ஆண்மக்கள் தங்கள் மூலாக்கத்தில் வைத்து வளர்த்தவர்கள் தாங்களே தங்கள் முயற்சியாலும் சிறைகள் ஓதியும் சிறவிலும் தேடினார்கள். ஆள் என்பவன் பிணையுடையவனாக இருக்க வேண்டும். பிணையை ஆள்பவனே அதனால் ஆள்பவனே ஆண்மகனாவார். அதனை தான் வள்ளுவர் ஆள்வினை உடைமை என்கிறார். முயற்சி திருவினையாக்கும் முயன்றின்மை இன்மை புகுத்தி விடும் என்றார் வள்ளுவர். முயற்சியால் வாழ்வு முயன்றின்மையால் வறுமையும் வரும் என்பதை அக்குறப்பாடும் கருத்து. எச்செயலும் முயற்சியாகும். இச்செயல் நம்மால் ஆகாது என்ற மலைக்கு தோன்றுமானால் அந்த சிறு செயல் மூலம் நமக்கு மலைக்கு தான் உண்டாக்கும். ஆகாது நீர் என்று எதுவும் இல்லை. முடியாது என்ற சொல் என் அகராலிலே இல்லை என்றால் மாறீர் என்ற கோயில் என்னால் எல்லாம் முடியும் என்று கூறு. ஆயிரக்கணக்கான அறிவியல் கருவிகளை உலகத்திற்கு கண்டுபிடித்து காணிக்கையாக்கவில்லையா? தாமஸ் ஆல்வா எடிசன். எதனை கண்டுபிடித்தாலும் மின்சாரத்தால் எரியும் பல்பை கண்டுபிடிக்க முடியாது. அவரிடம் இந்த சந்தேகம் கட்டியவர்கள் பலர் உண்டு. ஆனால் எடிசன் அதுவும் முடியும், முயன்றால் எதுவும் முடியும் என்று முயன்று முடிவில் மின்னுள்ளறையை கண்டுபிடித்திருத்தார். சந்திரனை ஒரு விளையாட மனிதன் இந்த சந்திர மண்டலத்திற்கே சென்று வந்து விட்டார். நாம் இன்று சுதந்திர நாட்டில் உள்ளோம். தேச தலைவர்களும் மக்களும் முயன்று பாடுபட்டதால் நாம் இன்று சுதந்திரமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எழுத்தாளர் அவன் இந்திய பலோன் என்னும் குழந்தை இலக்கியம் ஒன்று படைத்தான். அதுவே அவனுக்கு முதல் படைப்பு. அதனை படிக்கும் பொருட்டு உத்தரப்பிரதேச அறியாதவர்கள் அதனை திருப்பி அனுப்பிவிட்டனர். அவனும் கோராமல் 15 இடங்களுக்கு அதனை அனுப்பி வைத்தார். வைத்ததற்கு மன்னிக்க வேண்டும் என்ற செய்தியே வந்தது. கோபம் பொங்கியது. எரிகின்ற தீயால் எரிய போனார். அப்பொழுது அவன் மனைவி அதனை கடத்தி விட்டார். மீண்டும் ஒரு முறை முயன்று பாருங்களே என்றார். அவனும் முயன்றால் இன்று அந்நூல் உலக பொதுமுறை நூலில் ஒன்றாக இருக்கிறது. ஸ்காட்லாந்தில் ஒரு மன்னன் இருந்தான். அவனது பெயர் ராபர்ட். அவன் 4 ஆண்டுகள் இங்கிலாந்துடன் போரிட்டு வந்தான். அப்பொழுது 4 ஆண்டுகளை தொற்றுவிட்டான். அதனால் அவன் தனது தனி குறைக்கு சென்று நாட்டையும் நாட்டு மக்களையும் பற்றி சிகர் செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு 8 கால் குச்சி தனது விடா முயற்சியால் தனது வலையை பின்னியது. அவ்வாறு பின்னும் போது அந்த திரும்பியது அறிந்தது. அவ்வாறு 7 முறை பின்னே 7 முறையுமே தோல்வியை கண்டது. மனம் தளராமல் அந்த 8 கால் குச்சி 8வது முறையாக தனது வலையை பின்னி வெற்றியும் கண்டது. இதனை கண் நிமிட்டாமல் பார்த்துக் கொண்டிருந்த ராபர்ட் 5வது முறையாக இங்கிலாந்து பொறுத்து வெற்றியும் பெற்றால் நாட்டையும் விட்டார். தோல்வியை வெற்றிக்கு அறிவு என்பது உதாரணமாக ராபர்ட் என்ற மன்னன் திகழ்ந்தான். இன்று கூறிய விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். அடுத்தபடியாக